ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு மட்டும் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை எத்தனை மாத குழந்தைக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 மாத குழந்தைக்கு தாராளமாக நீங்கள் காலையிலையும் நைட்டு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இது ஒரு வேளை கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கோதுமை ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த போரிஜ் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் ரொம்பவே பெட்டர். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் வந்து நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஏன் நான் சுடு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் சீக்கிரம் நமக்கு கெட்டி இல்லாமல் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து ஒரு கால்வாசி நல்லா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன். நான் அதையும் இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். உங்கள்கிட்ட ஆப்பிள் இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கேஸில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா நல்லா லிக்விடாக இருந்தால் தான் நம்ம கொதிக்கும் போது நல்லா கெட்டியாகி வரும். அதனால் இப்போவே நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூழ் மாதிரி கிளறுங்க. இப்போது இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது, நல்லா கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப அதிகம் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய இந்த டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பயப்படாமல் நீங்கள் கோதுமைலாம் குழந்தைக்கு கொடுக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னுடைய குழந்தைக்கு கோதுமை கொடுக்கலாமா, மோஷன் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கோதுமையில் செஞ்சதே வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கோதுமையில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல வந்து ஒரு மசில் கெயின் ஆகும். எல்லாத்தையும் விட இது ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான். ஸோ பயப்படாமல் நைட்டில் கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் குழந்தை தூங்குறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னர் கொடுத்துருங்க. அது எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி. அப்போ தான் அவங்க சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி நல்லா தூங்குவாங்க. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye.